என்ன கூட்டம் என்ன கூட்டம். அண்ணாமலையை வரவேற்க கோவையில் திரண்ட ஆதரவாளர்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் அண்ணாமலை. அமித்ஷா போட்ட திடீர் உத்தரவு. கண்காணிப்பு வலயத்தில் பார்டர் மாவட்டங்கள். கண்கலங்கிய அதிமுக நிர்வாகிகள். கண்டுகொள்ளாத எடப்பாடி. பாஜகவிற்கு எதிராக திரும்பிய அண்ணாமலை ஆதரவாளர்கள். பதிலடி கொடுக்கும் பாஜக தொண்டர்கள். அமைதி காக்கும் அண்ணாமலை. திமுகவின் புது வெர்ஷனாக மாறிய டிவிகே. பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் கோட்டை விட்ட விஜய். அறிவுரை வழங்கிய அண்ணாமலை. தமிழக பாஜகவிற்கு புது தலைவர். மோடியின் முடிவுக்காக காத்திருப்பு. பலனளிக்குமா மாற்றம்? தமிழக அரசியல் களத்தில் என்ன நடக்கிறது? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல்களும் எப்பவுமே மாற்றத்தை எதிர்நோக்கித்தான் காத்துக்கிட்டு இருந்திருக்குது. இது கடந்த காலங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு தலைவர்களை மாற்று தலைவர்களா எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனா யாராலையுமே இங்க தமிழகத்துல சாதிக்க முடியாத ஒரு சூழல். ஏன்னா ஜெயலலிதா, கருணாநிதிங்கிற ஒரு ஆளுமையெல்லாம் இருந்த காலகட்டத்திலையும் விஜயகாந்த் எல்லாம் ஓரளவுக்கு எமர்ஜி ஆனாரு. அப்படி இருந்தும் கீழே போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் அதை சாதிச்சிட்டாரு. விஜய் சாதிச்சதுதான் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்லாம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க எல்லாம் ஒரு இயக்கத்தை தொடங்குறதெல்லாம் இயல்பான விஷயம் தானே. அண்ணாமலை மேல இன்னைக்கு புது இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரு. அது அவர் மேலேயும் அவரோட இயக்கத்தின் மேலேயும் பல்வேறு காழ்ப்புணர்ச்சியில பல்வேறு தலைவர்களும் உமிழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறத தமிழக அரசியல் களத்துல கடந்த 10 நாளா நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அண்ணாமலை அவர்கள் மாற்றத்தை விரும்புறங்கிறத மிக தெளிவா சொல்லிட்டாரு. மாற்றத்தை விரும்பக்கூடிய உண்மையான தலைவர்கள் அண்ணாமலை பிக்கம் அணிவகுத்து வராங்கிறத கடந்த 10 நாளா அவரது இயக்கத்துக்கான புதிய உறுப்பினர் சேர்க்கையை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்குதான் கோவை வந்ததும் வந்தாரு. என்ன கூட்டம் என்ன கூட்டம், என்ன ஆதரவு, என்ன கத்தல் கூச்சல். இதெல்லாம் பழைய அண்ணாமலைய இப்ப மறுபடியும் பார்க்குற மாதிரியான சம்பவம் தான் கோவை விமான நிலையத்துல இன்னைக்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10,000த்துக்கு மேற்பட்ட அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கோவை விமான நிலையத்துல இன்னைக்கு திரண்டு அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அவரது இயக்க பணியை கூட கவனிக்காம உடனடியா அடுத்தடுத்த நிகழ்வுகளை கலந்துகிட்டே இருக்கிறாரு. அப்துல் கலாம் ஐயாவை தமிழ்நாட்டுல யாருமே கட்சி தலைவராகவோ ஒரு இயக்கத்துக்கு உண்டான கொள்கை தலைவராகவோ இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு இயக்கமோ ஏத்துக்கிட்டதே இல்லை. அதை அண்ணாமலை அவர்கள் தான் முதல்ல அப்துல் கலாம் ஐயா பேர்ல ஒரு ட்ரைனிங் சென்டர் நடப்போம் அப்படிங்கிறத வாக்குறுதியா கொடுத்தாரு. அதுதான் இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போன வாக்கியம் இன்னைக்கு அண்ணாமலை மாணவர்கள் மத்தியில எடுத்துரைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பார்க் கல்வி நிறுவனத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியில திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட அப்துல் கலாம் சொன்னது மாதிரியே கனவுகளை வளர்த்து கொள்ளுங்க, அப்பதான் நாடு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காக கனவு ரொம்ப முக்கியம். கனவு காணுங்க, கனவுகளை வளர்த்து கொள்ளுங்கன்னு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மாணவர் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சி உரையை இன்னைக்கு ஆற்றினாரு. அதாவது 82 காலகட்டத்தெல்லாம் கணினி வந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழல்லாம் நடக்கணும்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஆனா இன்னைக்கு 25 காலகட்டத்துல ஏஐ தான் இன்னைக்கு உலகத்தை ஆள போகுது அடுத்த 20-25 வருஷம். நம்ம எல்லாருமே ஏஐக்கு உண்டான திறமைய வளர்த்துக்கணும், ஏஐ பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசினாரு. அப்துல் கலாம் ஐயா எப்படி மாணவர்களை தேடி தேடி போய் பார்த்து பேசினாரோ அதே வழியில அதே பாணியில அண்ணாமலை அவர்களும் மாணவர்களை தேடி தேடி போய் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, கத்துக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மாணவர்களுக்கு பேசுறதுன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் தானே. அந்த தகுதி நிச்சயமா அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். மிக பெரும் திறமை, மிகப்பெரிய பேச்சாற்றல், படித்தவர் அப்படிங்கிறது ஒரே காரணம் தான் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில அவர் கொண்டுட்டு போயிட்டே இருக்குங்கிறதான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மருத்துவமனை வளாகமெல்லாம் திறந்து வச்சாங்க. அதை விட இன்னும் முக்கியமான விஷயமா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு பாஜகவை நேரடியா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது திருவள்ளூர்ல மேடை போட்டு பாஜக ஒண்ணுமில்லாத பண்ணிடுவேன், நேருக்கு நேர் வாங்க அப்படின்லாம் அழிச்சிருவேன்லாம் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் இன்னைக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 நாளா இதுதான்
மிக பெரும் ஹாட் டாபிக்கா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு நாளா பாஜகவுல பயணிச்சவங்க, இன்னைக்கு உடனடியா அண்ணாமலை அவர்கள் புது இயக்கம் தொடங்குன உடனே பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். அது எதிர்த்தா மட்டும் இல்லாம பாஜகவையே அழிச்சிருங்கிற அளவுக்கு அவரது ஆதரவாளர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களும் இது குறித்து எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்காம அமைதி காக்கிறாரு. இதெல்லாம் அண்ணாமலை அவர்களுடைய அனுமதியோட தான் நடக்குதாங்கிறது பாஜக தொண்டர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு. பாஜக தொண்டர்களும் சமூக வலைதளங்கள அவங்களுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறதான். எவ்வளவுதான் நடந்தாலும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவரை கொண்டு வரணும். அப்பதான் இளைஞர்களை மறுபடியும் ஈர்க்க முடியும் அப்படின்னு புது தலைவர்களோட தேடல்ல பாஜக இன்னைக்கு இறங்கி இருக்குது. அதுல அஸ்வத்தாமன், வினோஜி செல்வகம், எஸ்.ஜி. சூர்யா இது மாதிரியான இளம் தலைவர்களுடைய பெயரெல்லாம் பெருமளவுல இன்னைக்கு அடிபட்டுக்கிட்டு இருக்குங்கிறதான். அதுல ஏறத்தாழ தலைவர் உறுதி செஞ்சுட்டாங்க. பிரதமருடைய முடிவுக்காக காத்திருக்குங்கிறதெல்லாம் பாஜகவோட டெல்லி மேலிட வட்டாரங்கள் இன்னைக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நிதின் நபின் அவர்கள் தேசிய தலைவரானதுக்கு அப்புறம் இப்பதான் சமீபத்துல பல்வேறு மாநிலங்களுக்கு புது தலைவர்கள் எல்லாம் நியமனம் பண்ணினாரு. அதை தொடர்ந்து தமிழகத்துக்கும் அந்த மாற்றம் நடக்குமான்னு பாஜக தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலைங்கிற ஒரு இளைஞருக்கு மாற்றா மற்றொரு இளைஞரை கொண்டு வரணுங்கிறதான் பாஜகவுடைய முடிவாகவும் இருக்குங்கிறது தான். இருக்கக்கூடிய தொண்டர்களை தக்க வைக்கணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர்கள் பக்கம் யாரு போறாங்க அப்படின்னு பார்த்தா, இங்க தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்களுடைய செயல்பாடெல்லாம் பிடிக்காம அவர்களுடைய நடவடிக்கை மேல வெறுப்பு வந்துதான் இன்னைக்கு அண்ணாமலையை நோக்கி பெருமளவு தொண்டர்கள் போறாங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை டெல்லி மேலிடம் எப்ப புரிஞ்சுக்குங்கிறது நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் விஜய் அரசாங்கத்தை கடுமையா கடிச்சு எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு சென்னையில பால் விலையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வராங்க. சென்னைக்கு உண்டான பால் உற்பத்தி எல்லாம் பெருக்கணும், முழுமையா மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அறிவுரையெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி வரையிலும் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல அதிரடியா நடவடிக்கை இருக்கும், பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்லாம் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு களத்துல ரவுடிங்க கிட்டயும் போதை ஆசாமிங்க கிட்ட இருந்து பெண்களை காப்பறதை விட இன்னைக்கு அவரோட கட்சி நிர்வாகி கிட்ட இருந்து தமிழக பெண்களை காப்பாத்துறது தான் மிகப்பெரிய சவாலா இன்னைக்கு விஜய்க்கு அமைஞ்சிருக்குங்கிறதான். ஏன்னா சென்னையில கூட வேம்புலிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த டிவிகே உடைய உறுப்பினர் பெண்களுக்கு முன்னான பாலியல் வழக்கெல்லாம் பல விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சிக்கு ஒரு மாற்று சம்பவமா சேலத்துல கடந்த 2 நாளா மிகப்பெரிய ஒரு பூதாகரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய நிர்வாகிகளுடைய போன்ல 50க்கு மேற்பட்ட பெண்களுடைய வீடியோக்கள் எல்லாம் ஒரு போன்ல இருந்தது. அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டிவிகேவை சேர்ந்தவங்க கூட அவரெல்லாம் டிவிகேக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்னுலாம் சொல்றாங்க. ஆனா அவர் இதுக்கு முன்னாடி வரையிலும் டிவிகேல பயணிச்சிருக்காங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் பல நேரங்கள்ல பல நிர்வாகிகள் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜயோட கட்சியில இருக்க நிர்வாகி கிட்ட இருந்து தான் தமிழக பெண்களை காக்கணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்குதுங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மிக முக்கியமா நம்ம நாட்டுல அமித்ஷா அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு. அது என்ன உத்தரவுனா, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பார்டர்ல இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கண்காணிப்பு வலயத்துல கொண்டு வரணும்னு அமித்ஷா அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருப்பதா ஒரு தகவல் வருது. ஏன் அப்படின்னா இந்த ட்ரக் மாஃபியா விஷயங்கள் எல்லாமே கடலோர மாவட்டங்கள் மூலியமா தான் நம்ம நாட்டுக்குள்ள வருது. முழுமையா கண்காணிப்பு வலயத்துல கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுல பல அசாதாரணமான சூழல்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான். அதை மையமா வச்சுதான் அமித்ஷா அவர்களும் மிக முக்கியமான உத்தரவை போட்டிருக்கிறாரு நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்துல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் தமிழக தேர்தல் களத்தில் எடுத்த ஒரு தவறான முடிவுனால இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் வெளியில போயிட்டாரு. பாஜகவும் ஒண்ணும் இல்லாம ஒரு பக்கம் இன்னைக்கு அமைதியா இருக்குங்கிறதான். அதை தாண்டி கூட்டணி கட்சி தலைவரா இருந்த எடப்பாடி கிட்ட அதிமுக நிர்வாகிகளே கண்ணீர் விட்டு கதறிக்கிருக்காங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் அவங்களுடைய கண்ணீரையும் கதறெல்லாம் கண்டுக்காம அவர் போயிட்டாரு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே கூட நம்ம எல்லாம் களத்துல தோத்துட்டோம்,
நம்ம சமூக வலைதளங்கள்லாம் சரியா கையாளல. நாம வெற்றிய பறிகொடுத்துட்டோம்ன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள்ட்ட அவங்க எல்லாம் கண்ணீர் சிந்திருக்காங்க. ஆனா, அதையும் எடப்பாடி அவர்கள் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி, தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம தான் ஜெயிக்க போறோம்ன்னு அந்த நிர்வாகிகளுக்கு பாசிட்டிவா சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நிர்வாகிகளுடைய அன்னைக்கு இருக்க அந்த கண்ணீர கேட்டிருந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா, ஏதோ ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்குமோ என்னவோ அவரோட கட்சிக்குங்கிறது தான். இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களும் இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் எல்லாமே தொடர்ந்து டிவிகே பக்கம் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து போற போக்குல பார்த்தா, அதிமுகங்கிற கட்சியே இருக்குமாங்கிற ஒரு கேள்வி நமக்கெல்லாம் வந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு எதார்த்தமான விஷயமா இருக்கு. ஏன்னா, இப்ப பாஜகவுல இருந்து கூட அண்ணாமலைய நம்பி அண்ணாமலை மேல மிகப்பெரிய நம்பிக்கைய வச்சு, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதரணி அவங்க எம்.எல்.ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவுல சேர்ந்தாங்க. ஆனா, இந்த தலைவர் மாற்றமெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம், விஜயதரணி அவர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமுமே பாஜகவுல இருந்து குடுக்கலங்கிறது தான். அவங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க. இன்னைக்கு திடீர்னு டிவிகேல போய் அவங்க சேர்ந்துட்டாங்கங்கிறது தான். ஆனா, இவங்க எல்லாருமே பல கட்சிக்கு போறதெல்லாம், ஏதோ ஒரு விஷயத்த துண்டு போட்டு போறாங்கங்கிறது தான் நம்மல்லாம் எதார்த்தமா பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா, இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள், பல எம்.எல்.ஏக்கள்லாம் பதவி ராஜினாமா பண்றாங்களா இருந்தாலும், இவங்களுக்கெல்லாம் விஜய் தரப்புல இருந்தோ, டிவிகே தரப்புல இருந்தோ, அப்படி என்ன ஆஃபர் குடுத்திருப்பாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியல. இன்னைக்கு மத்த கட்சியில இருந்து ஆட்கள புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டிவிகே. ஏன்னா, அவங்களுக்கும் களத்துல கட்டமைப்பு அப்படின்னா, மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் இருந்தா தான் சரி பண்ண முடியுங்கிற ஒரு எதார்த்தத்த இன்னைக்கு டிவிகே புரிஞ்சுகிட்டாங்களோ என்னவோ! தமிழக அரசியல் களங்கிறது அடுத்தது விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிற ஒரு களம் தான் மாறுன்னு தான் கீழ் மட்டத்தில இருக்க தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு போட்டா கூட டிவிகேக்காரங்கலாம் அண்ணாமலை அவர்கள திட்டி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, இவங்களுக்கு அண்ணாமலை ஒரு பொருட்டு இல்ல அப்படின்னா, ஏன் அவர போய் திட்டணும்? களத்துல நேரடியா சந்திக்கலாமேங்கிறது தான் நம்மளோட பார்வையாவும் இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சுங்கிறது தான் நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்கிறது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா மாறிடுச்சு. எல்லாமே விலைக்கு பதிவிடக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறது தான். இதெல்லாம் பார்க்கும்போது களம் அடுத்தது தமிழக பாஜகவிலயும் சரி, அண்ணாமலை அவர்கள் தரப்புலயும் சரி, டிவிகே தரப்புலயும் சரி, ஆளுங்கட்சியா இருந்த ஆண்ட கட்சியா எல்லா கட்சிகளையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழல் தான் இன்னைக்கு அரசியல் களத்துல நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு எதார்த்தமான விஷயம் தான் இன்னைக்கு இருக்குங்கிறது தான் உண்மையாவும் இருக்குங்கிறது தான். அத நோக்கி தமிழக அரசியல் களம் எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.